வணக்கம். தாவேகா அமைச்சரவையில் யார் யாருக்கு என்னென்ன துறைகள்? முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சி, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகாவினுடைய ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த விஜய் அவர்கள் முதல் முறையாக 9 பேர் கொண்ட அமைச்சரவையை உருவாக்கி இருந்தார். தற்பொழுது யார் யாருக்கு என்னென்ன துறைகள் என ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு 16 துறைகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. பொது நிர்வாகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஆர்டிஓ, காவல், உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல், மகளிர், இளைஞர்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் மற்றவர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகளும் முதலமைச்சர் என்ற முறையில் இவரே கவனிப்பார். பொதுச் செயலாளர் என் புசி ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளம், பாசனம் மற்றும் வறுமை ஒழிப்பு போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டு, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான KG அருண்ராஜ் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வு, மருத்துவம் மற்றும் கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய மூத்த தலைவரும் அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்தவருமான KA செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை, நிதி மேலாண்மை மற்றும் ஓய்வூதிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியின் பொருளாளரான P வெங்கட்ராமன் அவர்களுக்கு உணவுத்துறை, பொது விநியோகம், ரேஷன் கடைகள், நுகர்வோர் பாதுகாப்பு, சந்தைகள், விலை கட்டுப்பாடு, கள்ளச்சந்தைகள் போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று அக்கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளரான CTR நிர்மல்குமார் அவர்களுக்கு சட்டம், எரிசக்தி துறை, மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி துறை, நீதிமன்றங்கள், ஊழல் ஒழிப்பு, தேர்தல், கடவுச்சீட்டு முறை மற்றும் ஆளுநர் மாளிகை தொடர்பு போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, தகவல் தொழில்நுட்பம், பொது தொடர்பு, தொலைக்காட்சி, ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய காரைக்குடி MLA-வான TK பிரபு அவர்களுக்கு இயற்கை வளம், கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை, முதலீடு போன்றவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாவேகாவின் சார்பில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்களும், அதிமுகவின் சார்பில் ஆதரவு அளித்தவர்களுக்கு 5 இடங்களையும், சிபிஐ, சிபிஎம், விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளையும் அமைச்சரவையில் பங்கெடுக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவருமே வெளியிலிருந்து ஆதரவு என்று கூறியிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பின்பு விசிகா முடிவு செய்யும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் இனி வரும் காலங்களில் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும். மேலும் இன்னும் தமிழகத்தில் 34 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.